ரவீந்திர மாதவா அப்படின்றவருடைய இயக்கத்தில் அதர்வா, அஸ்வின் கக்குமானு, லாவண்யா உள்பட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய திரைப்படம் தான் தணல். இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த தணல் திரைப்படத்தினுடைய கதை. படத்தினுடைய கதாநாயகன் அதர்வா போலீஸ் கான்ஸ்டபிளாக வேலைக்கு சேர்றதுக்கு போகிறாரு. தன்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பெற்று அவர் வேலையில் சேர்றதுக்கு போகும்போது அவர் கூட சேர்ந்து 5 பேரும் பணியில் சேர்றதுக்கு வராங்க. காலை முதல் மாலை வரை போலீஸ் நிலையத்தில் இவங்க 6 பேருமே காத்துட்ருக்காங்க. கடைசியாக போலீஸ் அதிகாரி ஒருத்தர் இவங்க 6 பேரையுமே ரவுண்ட்ஸ் போகுமாறு சொல்கிறாரு. உடனே அவங்க 6 பேரும் நடந்தே ரவுண்ட்ஸ்க்கு போகிறாங்க. அப்போது பாதாள சாக்கடை மூடியை திறந்து ஒருத்தர் இவங்களை கண்டதுமே தலைதறிக்க ஓடுறாரு. அவரை பார்த்தோன்னே சந்தேகப்படக்கூடிய அதர்வா உட்பட அந்த 6 போலீஸ்காரங்களும் அவரை துரத்திக்கிட்டு போகிறாங்க. ஒரு மிகப்பெரும் மதிலை, அதாவது ஒரு மிகப்பெரிய சோத்தை அவர் தாண்டி ஓட 6 பேரும் அந்த சோத்தை தாண்டுறாங்க. உள்ளே போனால் துரத்தி வந்த நபர் மாயமாயிடுறாரு. குடிசை வாழ் பகுதியான அதில் ஒருத்தர் கூட இல்லை. எது வாசல் எது முடிவு அப்படின்னு தெரியாமல் திகச்சு போய் நிற்கிறாங்க அந்த 6 பேரும். அப்போது அங்கே அஸ்வின் உட்பட 3 பேர் நிற்க அவர் யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு பக்கத்தில் போகிறாரு போலீஸ் தரணி. அப்படி போயிட்டு யார் என்னன்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அஸ்வின் தன்னுடைய கையில் மறைச்சு வச்சிருந்த அந்த மிகப்பெரிய கத்தியை எடுத்து தரணியினுடைய தலையை துண்டிச்சு அவரை கொண்டுடுறாரு. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அதர்வா உட்பட அந்த 5 போலீஸ்காரங்களும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க 5 பேரையுமே சுத்து போடுறது ஒரு கும்பல். இந்த கும்பலினுடைய நோக்கம் தான் என்ன, எதற்காக இந்த கொலைவெறி தாக்குதலை நடத்தணும் உள்ளிட்ட இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையை 2வது பாதியில் வச்சிருக்காரு இயக்குனர். ஸோ இதுதான் இந்த தணல் திரைப்படத்தினுடைய கதை. படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாயகன் அதர்வா தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை அளவாக செஞ்சு முடிச்சிருக்காரு. இருந்தாலும் ஒரு சில இடங்களில் அவருடைய நடிப்பு கொஞ்சம் மிகையாக, அதாவது ஓவர் ஆக்டிங் மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம். காதல் காட்சிகளில் நல்லாவே நடிச்சிருக்காரு அதர்வா. வில்லன் அப்படின்னு சொல்கிறத விட மற்றொரு கதாநாயகன் அப்படின்னு தான் சொல்லணும் அஸ்வினை. அஸ்வின் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார் அப்படின்ற திரைப்படத்தில் இந்த இன்னசென்ட் லவராக வருவார் இல்லையா, அவராக இந்த திரைப்படத்தில் வில்லன் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வேற மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எந்த படத்துலையுமே இல்லாத அளவுக்கு இந்த படத்தில் அவரை பார்த்தாலே படம் பார்க்குறவங்களுக்கு பயத்தை வர வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வில்லத்தனமான நடிப்பை கொடுத்து தன்னுடைய நடிப்பில் மிரட்டியிருக்காரு அஸ்வின். நாயகி லாவண்யா தன்னுடைய அழகான காட்சிகளை அழகுபடுத்தியிருக்காங்க. மற்றபடி படத்தில் அவங்களுக்கு பெருசாக வேலை இல்லை. படத்தில் நடித்த மற்ற கதாபாத்திரங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. வேலைக்கு சேர போகிற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், அவர் கூட வர பேர் ஒரு 5 பேர், திடீர்னு 6 பேருமே வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போகிறாங்க. அதில் அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்குதுன்னு படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இடைவேளை வரைக்கும் காட்சிகளுக்கு காட்சி பரபரப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சீட்டினுடைய நுனியில் அமர வச்சிருக்காரு இயக்குனர். 2வது பாதியில் அஸ்வின் ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் கண்களில் ஈரம் லைட்டாக எட்டி பார்க்க வைக்குது. அந்த அளவுக்கு எமோஷனலாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இன்றளவும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய உண்மை சம்பவத்தை பற்றி திரையில் வந்து பேசியிருக்காரு இயக்குனர். விவசாயம் எதனால் அழிஞ்சது அப்படின்றத பற்றியும் அவர் சொல்லாமல் இல்லை. ஆனால் கதை கொண்டு சென்ற விதத்தில் சற்று தடுமாறி இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். வங்கிகளை மாணவர்கள் கொள்ளையடிக்கிறது, அவங்களுடைய கைகளில் துப்பாக்கி, காவல்துறை தான் முதல் எதிரி அப்படின்னு முன்னிறுத்துவது உள்ளிட்ட பல காட்சிகள் முன்னுக்கு பின்னாக முரணாக நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத விதத்தில் போயிட்டு இருக்கிறதுனால படத்தில் அங்கங்கே லாஜிக் ஓட்டைகள், நான் சொன்ன அந்த முரணான விஷயங்கள் எட்டி பார்க்குறதே நம்மளை படத்தினுடைய ஒன்றை விடாமல் பண்ணிடுது. படத்தினுடைய தொழில்நுட்ப டீம், அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் அந்த திரைப்படம் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் பெரும்பாலும் இரவு காட்சிகளே கொண்டிருக்கிறதுனால அந்த இரவு காட்சிகளுக்கு தேவையான ஒளியை கொடுத்து படத்துக்கு தன்னுடைய பங்களிப்பை சரியாக பண்ணியிருக்காரு படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். படத்தினுடைய சண்டை காட்சிகள் ரொம்பவே கச்சிதமாக படமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பின்னணி இசையை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டின் பிரபாகரன் அந்த பின்னணி இசையில் தன்னுடைய திறமை நிரூபிச்சிருக்காரு. பாடல்கள் ஒரு முறை கேட்குற அளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பரபரன்னு போகக்கூடிய ஒரு வித்தியாசமான கதை திரைக்கதை அப்படிங்கும்போது இதை வேற மாதிரி கூட கையாண்டிருக்கலாமோ, இதை வேற மாதிரி இப்படி கொஞ்சம் எடிட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஃபீல் ஒரு சில இடங்களில் இருந்தது. அதுவும் முக்கியமாக 2வது பாதியில் இருக்கக்கூடிய அந்த லேகான காட்சிகளை கொஞ்சம் வேற மாதிரி கட் அண்ட் கிறிஸ்பாக தொகுத்திருந்தார் அப்படின்னா இந்த திரைப்படம் கடத்த வேண்டிய அந்த உணர்வை கச்சிதமாக கடத்தி இருக்கும் அப்படின்றது ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய கருத்தாக இருக்குது. மொத்தத்தில் இந்த தணல் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்கிங்னாலையும் சொல்ல வந்த அந்த விஷயத்தினாலையும் ஒரு சில இடங்களில் திரைக்கதையினுடைய அந்த பிரில்லியன்ஸ்னாலையும் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் தான். இந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் பிளாங்காக இருக்கீங்க, ஒரு மறுக்குமோ போரிங் ஜோனில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய்ட்டு தாராளமாக தேட்டரில் ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு சில டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தாலும் ஓகேப்பா நல்லா எடுத்துருக்கலாம், நல்ல படம் தான் அப்படின்ற மாதிரியான உணர்வு வந்து திரைப்படம் உங்களுக்கு கொடுக்கும். பட் என்னோட மணி அண்ட் டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டு பார்க்குற அளவுக்கு இந்த திரைப்படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திரைப்படம் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. படத்தில் ஒரு சில இடங்களில் வயலேஷன் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நீங்கள் தணல் திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ரிவ்யூ பண்ண அப்படின்றது கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காம டிங் நினைத்துருங்க.